நன்றி. அதாவது எவ்வளவுதான் டான்ஸு பாட்டுன்னு இருந்தாலும் கண்டிப்பா கொஞ்சமாவது நகைச்சுவை வேணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருந்தாலும் கொஞ்ச நேரம் வாங்க. முதல்ல சில நடிகர்கள் வந்து இன்னைக்கு நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியா வந்து சூப்பர் 8க்கு போகுமா போவாதா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. அதனால நம்ம நடிகர்களை வந்து கிரிக்கெட் டீம்ல போட்டு உலகக்கோப்பைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முடிவு போட்டு, முதலாவது விஜயகாந்த் சாரை கூப்பிடுறேன். அவர் வந்து நான் கிரிக்கெட், உங்க பேர் ஏன் சார் கிரிக்கெட்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்ப்போம். சார், இந்த இடம் உங்க கிரிக்கெட் அணியில உங்க பேர் இல்லையா சார்? தமிழ்நாட்டு மொத்த மக்களுக்கும் தெரியும் நான் தான் கேப்டன். ஆனா கிரிக்கெட் டீம்ல ராகுல் டிராவிட் தான் கேப்டனா இருப்பாங்க. அது முதக்காரம் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தான் கிரிக்கெட் விளையாடுவேன்னு முடியாதுன்ட்டாங்க. பேட்டுக்கு பதிலாக லத்திய வச்சு அடிப்பேன்னு முடியாதுன்ட்டாங்க. ஒவ்வொரு பால் போடுறதுக்கு முன்னாடியும் ஜனகன மனகதி பாட்டு படிக்கணும்னு அதுவும் முடியாதுன்ட்டாங்க. அதனாலதான் நான் வரல. தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம பிரகாஷ்ராஜ் சார் வந்து கிரிக்கெட் விளையாட போறாரு. அப்ப டயலாக் விட்டுட்டு அப்படியே அடிபட்டுருது. அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு, அப்பா அடிபட்டுருச்சு அப்படின்னு. அப்போ கண்டுபிடிக்கிறாங்க யாருன்னு, அந்த பந்து போட்டது. அப்ப பாருங்க என்ன நடக்கணும். சொல்லும், நான் சுத்த ரவுண்ட் அடிப்பேன்டா. நான் அரண்மனையில இருந்து கோட்டை உடைக்கும் 4 6 அடிக்கணும்னு எதை பார்த்தா அந்த ஸ்டெம்பு தான் பின்னாடி போயிருச்சு. பரவாயில்லடா. ஆனா எவனோ ஒருத்தன் நீட்ட முடிய வச்சு என் மூஞ்சில எரிஞ்சிட்டான். நான் எங்க அப்பாட்ட சொல்லியா தீருவேன். அப்பா மூச்சு அடிச்சிட்டான், மூச்ச சாய் அடிச்ச மாதிரி அடிச்சான். அவன் மூச்சு ஞாபகம் எடுத்துட்டு யாராவது பாத்தீங்க மூச்சு ஞாபகம் எடுத்து அவன் நெருப்பாடுறான் தான். சார், நான் அவனை பார்த்தேன். அவன் எப்படி இருந்தான்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சார் வரேங்க. முடிய நீளமா போடு. சார், அவன் நல்ல பவுடர் அடிச்சிருந்தான். நல்ல பவுடர் போடு. சார் வரைஞ்சிட்டேன். அப்பா ஜோதிகா வரைஞ்சு வச்சிருக்காப்பா. இவன் ராரா சரசுக்குறாரா ஜோதிகாப்பா. அடுத்தது வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிரிக்கெட் விளையாட போறதுக்கு அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாரு. அப்ப வந்து அவங்க வந்து எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அம்மா, ரத்தத்தின் ரத்தமா ஓன்றப்ப அம்மா, நான் கிரிக்கெட் தான் போவேன். ஏத்தீங்க அத்தை மூஞ்சியே தெரியும். நான் உயிரோ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். எனக்கு பக்கவான் தான் வரும் தெரியும். அப்பாவை நீ தான் தூங்கும்போது அம்மிக்கல்ல தூக்கி போட்டு சொன்னேன்னு தெரியும். இருந்தாலும் என்ன ஆசீர்வாதம் பண்ணு அம்மா அப்படின்னு அவரு கேட்பாரு. அடுத்ததாக நம்ம எம்ஆர் ராதா இருக்காரு இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவில இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ அவரை வந்து கிரிக்கெட் விளையாட போச்சோம்னா அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்ப்போம். பேசுறியோ எல்லாரும் நல்லா இருக்கிற கிரவுண்டுக்குள்ள ஏன்டா அந்த 3 குச்சி நட்டு வச்சுக்கடா. சார், அது ஸ்டெம்பு சார். ஸ்டெம்போ கம்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. தூக்கே, அப்பதான் என்னால விளையாட முடியும். அது யாரும் அசிங்கமா அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி நிக்கிறது. சார், அது கீப்பர் சார். அவன் மூஞ்சில பட்டா நான் என்னடா பண்ணுவேடா. என்னடா அசிங்கமா ஒவ்வொரு பேட்டை வச்சு ஆடுறீங்க. ஆளுக்கு ஒரு பேட்டு கொடுத்து அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. சார், கிரிக்கெட்னா அப்படிதான் சார் இருக்கும். நான் அமெரிக்காவில பாத்திருக்கேன். ஆளுக்கு ஒரு பேட்டை வச்சு அடிப்பான். அது ஹாக்கி சார். சரிமால பரவாயில்ல, கொடுங்க. நன்றி. இப்ப வந்து நம்ம வந்து வடிவேலு அவர்கள் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்கேயும் இறக்கி விட்டுட்டாங்களா? இவங்களுக்கு வேற வழியே இல்ல போல இருக்கு. என் கைய பாருங்க, கிடுகிடுன்னு ஆடுது. இந்த ரேஞ்சில் போய் நான் கிரிக்கெட் விளையாடவா? முதல் பால் காலில் தூக்கி போட்டாமா. 2வது பால் மூஞ்சில தூக்கி போட்டான். 3வது போட்டான் பாரு, இன்னும் வலிக்குது மாமே. அடுத்ததாக கிரிக்கெட் கான்செப்ட மறந்துருங்க. வாலி படத்துல ஒரு சின்ன அந்த சோனா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு ஊடையில வந்து மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஹம்மிங் வரும். அதுல வந்து நம்ம ஜனகராஜ் சாரும்
அஜித்துக்கு பதிலாக ஜனகராஜ் சாரும், சிம்ரனுக்கு பதிலாக நம்ம லூஸ் மோகன் சாரும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மாமே மாமே நானும் சோனாவும் மண்டபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மரத்தடியில இருந்து பேசிட்டு இருந்தோம் மாமே. திடீர்னு என் கையில ஒரு குச்சியை கொடுத்தேன். உனக்கு மாடு ஓட்ட தெரியுமான்னு கேட்டான் மாமே. நானும் தெரியும்னு சொன்னேன். ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தெரியும்னு சொன்னேன். அதுலயும் ஒரு ரொமான்ஸ் நடந்தது மாமே. என்ன நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தா? ஆமா மாமே. அப்படி என்ன ரொமான்ஸ் நடந்தது? அவன் என்ன மாடு ஓட்டிங்கான்ட்டு சொல்லி கம்பை என் கையில கொடுத்தா. நான் மாட்டை பார்த்தேன், சோனாவை பார்த்தேன், சோனாவை பார்த்தேன், மாட்டை பார்த்தேன். நீ ஏன் மாடு மாதிரிதான் இருக்கேன்னு சொல்லி ஓட்டிட்டேன் மாமே. அடுத்ததாக நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அவள் கண்மணி வீட்டு வேலைக்காரன் எழுதும் கடிதம் முட்டை கடிதாசன்னு வச்சுக்கலாம். எனக்கு சொரிசாருங்க இருக்கா, உனக்கு சொரிசாருங்க இருக்கா? இல்லைன்னா இங்க வா தரேன். உன்னை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்புலாம் சொரியல் எடுக்குது. ஆனா நீ வந்து சொரிஞ்சு விட்டு ரத்தம் வந்துருமோன்னு நினைக்கும் போது வர்ற சொரியல் கூட நின்றுடுது. மதிய உடம்புக்குள்ள இது சாதாரண சொரியல் அல்ல, அதையும் தாண்டி கொடூரமானது. அடுத்ததாக நம்ம டி ராஜேந்தர் சார் வந்து அவர் தங்கச்சிட்ட கதை சொல்றாரு. கதை சொல்லி தூங்க வைக்கணும். அப்ப எப்படி கதை சொல்லுவாரு அப்படின்னு பார்ப்போம். ஏய் தங்கச்சி, நீ சின்ன வயசுல, உனக்கு 3 வயசு இருக்கும் போது நீ சின்ன பிள்ளை. என்னன்னு அறிவிட்டத்தனமா பேசுற? 3 வயசு இருந்தா எல்லாருமே சின்ன பிள்ளையா தானே இருப்பாங்க. அது இல்லம்மா தங்கச்சி, நீ வானத்தை பார்த்து நிலா வேணும்னு கேட்ட. நானும் எஸ்.ஏ. சூர்யா சார்ட்ட போய் கேட்டு பார்த்தேன். அவரு தர மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. அண்ணே, நான் வானத்துல இருக்க நிலாவை கேட்டேன். இது இல்லம்மா தங்கச்சி, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பக்கமா ஒரு காக்கா வந்துதா. அந்த வடையை சுட்டுச்சா நேக்கா, மரத்துல போய் உட்கார்ந்துச்சா சோக்கா. அந்த பக்கமா ஒரு நரி வந்துச்சா. அப்ப அந்த நரி வந்து காக்காவை பாட்டு பாட சொல்லிச்சா. காக்கா சொல்லிச்சா, மாமா மாமா நரி மாமா, என் முதுக கொஞ்சம் சொரி மாமான்னு சொல்லிச்சா. வரட்டு மாமா தங்கச்சி அப்படின்ட்டு போயிருந்தாரு. இப்ப வந்து மனிதர்கள் மாதிரி பேசுறது மட்டுமே மிமிக்ரி கிடையாது. சில விலங்குகள் மாதிரி கூட பேசுறதும் இதுதான். அது விதமா பார்த்தோம்னா தவளைக்கு வந்து இங்கிலீஷ்ல ஃப்ராக்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ராக்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பாருங்க. அடுத்ததாக இந்த யமஹா கம்பெனி பைக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பேர்லயே மூவ்மெண்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்போம். அடுத்ததா ஒரு 3 நாய்ங்க இருக்கு. சண்டை போட்டா எப்படி சண்டை போடும் அப்படின்னு பாருங்க. உண்மையிலே இவ்வளவு நேரம் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மிகப்பெரிய சான்ஸை கொடுத்த பிரின்சிபல் சார் அவருக்கு நான் கண்டிப்பா நன்றியை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.